ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்மகிட்ட பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங்ல பெஸ்ட் டைம் டு ட்ரேட். ஸோ எந்தெந்த டைம்ல என்னென்ன ட்ரேடு, என்னென்ன பேர் கரன்சி பேர் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும், அதுதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் சொல்றோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ல 3 செக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஏசியன், ஒன்னு வந்து லண்டன், இன்னொன்னு நியூயார்க். ஸோ 3 செக்ஷன்லயும் என்னென்ன டைம் எப்ப ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏசியன் செக்ஷன். ஸோ ஏசியன்னா மார்னிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே டைம் மென்ஷன் பண்ணி, இது எல்லாமே ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ ஏசியன்ல எல்லாமே சப்பா வரும். ப்ரீ ஏசியன் ஒன்று வரும். ஸோ அப்புறமா ஏசியன் ஓப்பன் வரும். ஸோ ஏசியன் ஓப்பன் வந்து அஃபிஷியலா ஓப்பன் பண்றது. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஏசியன் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ப்ரீ லண்டன், ஸோ ப்ரீ நியூயார்க் அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிறது இது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வால்யூம் இருக்கிற செக்ஷன் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரீ செக்ஷன், ப்ரீ ஏசியனுக்கு போவோம். ஸோ ப்ரீ ஏசியன்ல ஸோ காலையில டைம் பாத்தீங்கன்னா 4:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதே டைம்ல 4:30க்கு ஆரம்பிக்கிறதுல இருந்து 6:30 வரைக்கும் ப்ரீ ஏசியன் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசியன் செக்ஷன். ஸோ ஏசியன் வந்து ஓப்பன் ஆகிற டைம். ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா 6:30 AM இருந்து 8:30 AM வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஏசியன் செக்ஷன்ல தான் நம்ம மார்னிங் ட்ரேட் எடுத்தா பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ ஏசியன்ல இருந்து ஏசியன் ஃபுல்லாவே உங்களுக்கு வால்யூம் ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க இதுல இந்த டைம்ல நீங்க எப்ப வேணா ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன் செக்ஷன். ஸோ லண்டன்ல ப்ரீ லண்டன் இருக்கு. ஸோ லண்டன் ஓப்பன் இருக்கு. ஸோ ப்ரீ லண்டன்ன்றது லண்டன் ஓப்பனுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஓப்பன் ஆகுறது. ஸோ அதுலயும் வால்யூம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ என்ன டைம் பாத்தீங்கன்னா 11:30 to 1:30 வந்து ப்ரீ லண்டன் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாம லண்டன் ஓப்பன் பாத்தீங்கன்னா 1:30 to 3:30 வரைக்கும் லண்டன் ஓப்பன் நடக்கும். ஸோ இந்த டைம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரீ லண்டன்ல இருந்து லண்டன் ஓப்பன், ஸோ இந்த டைம் நம்ம மேஜரா கன்சிடர் பண்ணி ஹை வால்யூம் இருக்கிற இடம் டைமே இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வால்யூம் டைம்ல நம்ம இந்த ப்ரீ லண்டனையும் லண்டனையும் ஓப்பனையும் நம்ம வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் 11:30ல இருந்து ஒரு 3:30 இந்த செக்ஷன்ல நம்ம ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஏன் இந்த ஹை வால்யூம் டைம்ல எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ட்ரேடும் சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த செக்ஷனுக்குள்ளாரியே எடுத்தீங்கன்னா ஒரு 11:30க்கு நீங்க உள்ளார மார்க்கெட் உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:30 போல உங்களுக்கு கொடுக்குதுன்னா, என்ட்ரி கொடுக்குதுன்னா ஒரு 1 hourலயே ஒரு 2 hours உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் என்ட்ரி. அதுக்கு தான் நம்ம இந்த செக்ஷன்லாம் நம்ம இப்ப சொல்றோம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நியூயார்க் செக்ஷன். ஓகே, ஸோ நியூயார்க் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் சேம் கான்செப்ட் தான். ப்ரீ மார்க்கெட் ப்ரீ நியூயார்க் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அப்புறமா நியூயார்க் ஓப்பன் ஒன்று இருக்கு. ஸோ ப்ரீ நியூயார்க் பாத்தீங்கன்னா 4:30 ஈவினிங் வந்து 4:30க்கு ஓப்பன் ஆகும், 6:30க்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நியூயார்க் ஓப்பன் பாத்தீங்கன்னா 6:30க்கு ஓப்பன் ஆகுது, 7:30க்குலாம் க்ளோஸ் ஆயிடும். 1 hour தான். ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ப்ரீ நியூயார்க்ல இருந்து நியூயார்க் ஓப்பன் வரைக்குமே நம்ம ட்ரேட் பண்ற டைமிங்ஸ் தான். இந்த இதுல ரொம்ப ஹை வால்யூம் இருக்கும். ஏன்னா யூஎஸ்டி. ஸோ ஏன்னா நியூயார்க் மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து யூஎஸ்டி பேர்ஸ்லாம் ரொம்ப ஹை வாலிட்டியில இருக்கும். ஸோ மேஜரா யூஎஸ்டி பேர்ஸே ஹை வாலிட்டிலாம் மற்ற பேரும் கம்பேர் பண்ணக்குள்ள ஈக்குவலா ஹை வாலிட்டியில இருக்கும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ சாயந்தரம் 4:30க்கு ஓப்பன் ஆகுதுல, இந்த டைம்ல இருந்து நம்ம ஒரு 7:30க்குள்ளார ட்ரேடை முடிச்சுட்டே வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா NYSE ஓப்பன். ஸோ 7:30 AM ல இருந்து 8:30. NYSE என்னன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து அப்ப ஓப்பன் ஆகுது 7:30க்கா. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டைம்லயே நம்மளுக்கு வால்யூம் இருக்கும். ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா NYSE வரைக்கும் போக வேணாம், ப்ரீ நியூயார்க்கும் நியூயார்க் ஓப்பனை வச்சு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம லண்டன் க்ளோஸ், இந்த லண்டன் க்ளோஸ் அப்பயும் உங்களுக்கு வால்யூம் இருக்கும். ஸோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 8:30 PM ல இருந்து 10:30. மோஸ்டா நீங்க வந்து ப்ரீ நியூயார்க்கோட எல்லாத்தையும் முடிச்சிருங்க. மார்க்கெட்டு ட்ரேடே எடுக்க வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ எந்தெந்த செக்ஷன்ல எந்தெந்த கரன்சி பாரு ட்ரேட் பண்ணா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், நல்ல ஹை மூவ்மெண்ட் இருக்கும், நீங்க நினைச்ச மாதிரி போகும் அப்படின்னு நம்ம செக் பண்றப்ப ஸோ ஏசியன் செக்ஷனுக்கு, ஓகேங்களா, ஏசியன் செக்ஷனுக்கு உங்களுக்கு JPY மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, AUD மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, NSD மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கோல்டு ஓப்பன் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா இதுல இந்த மார்க்கெட் நீங்க எல்லாத்துலயுமே ட்ரேட் பண்ணலாம், JPY, AUD, NSD, கோல்டு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். கீழே பாருங்க, அவாய்ட் சேம் செக்ஷன் கிராஸ் கரன்சி பேர். அப்படின்னா
ஒரே செக்ஷனோட கிராஸ் கரன்சி பேரை நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஏயுடி ஜேபிஒய் இது ரெண்டத்தையும் நம்ம என்ட்ரி ட்ரேடே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏயுடி என்எஸ்டி இதே மாதிரி இது கூட கம்பேர் ஆகிற செக்ஷன்ஸோட கிராஸ் கரன்சி பேரை நம்ம எடுக்க கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அப்ப வேற எப்படி ப்ரோ எடுக்கலாம்? ஜிபிபி ஜேபிஒய் ஏயுடி யூஎஸ்டி இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கரன்சி பேர்ல நம்ம என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ கோல்டும் இதுல வந்துடும். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா லண்டன் செக்ஷன். ஸோ லண்டன் செக்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. ஜிபிபி மார்க்கெட், யூரோ மார்க்கெட், செஃப் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட். ஸோ 4 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜிபிபி இதுக்கும் சேம் கண்டிஷன் தான் அப்ளை ஆகும். கிராஸ் கரன்சி பேரை நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ கிராஸ் கரன்சி பேர்னா என்னது? யூரோ ஜிபிபி இதே மாதிரி கரன்சி பேரை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யூரோ செஃப் இதே மாதிரி எடுக்கக்கூடாது. எதே மாதிரி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய், யூரோ என்எஸ்டி, செஃப் வந்துச்சுன்னா யூஎஸ்டி செஃப் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கரன்சி பேர் எடுக்கணுமே தவிர கிராஸ் கரன்சி பேர் டைரக்டா நம்ம எடுக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல தாங்க நிறைய மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஹை வால்யூம் இது வந்து மெயினா நம்ம இம்பார்ட்டன்டா பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். யூஎஸ்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கேட் மார்க்கெட், ஜிபிபி மார்க்கெட் ஓப்பன்லயே தான் இருக்கு, யூரோ மார்க்கெட், செஃப் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. அதனால ரொம்ப ஹை வாலட்டில் செக்ஷனா இருக்கும். ஸோ இதுலயும் சேம் கண்டிஷன், நம்ம கரன்சி பேர் கிராஸா யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு இதை அவாய்ட் பண்ணிக்கணும், ஜிபிபி யூஎஸ்டி அவாய்ட் பண்ணிக்கணும், ஜிபிபி கேடு அவாய்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரிலாம் அவாய்ட் பண்ணி எது மாதிரி ட்ரேட் பண்ணலாம்? ஜிபிபி ஜேபிஒய். ஓகேங்களா? கோல்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஜிபிபி ஏயுடி இதே மாதிரி இருக்கிற கரன்சி பேர்லாம் நீங்க இந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் தரும். ஸோ நம்ம வந்து எந்த கரன்சி பேர் ரெக்கமெண்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜிபிபி ஜேபிஒய் நம்ம வந்து எந்த மார்க்கெட் வேணாலும் ஜிபிபி ஜேபிஒய் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்க பாருங்க கிராஸ் கரன்சி பேர்ல உங்களுக்கு மேட்ச் அவுட் ஆகாது. அதனால சொல்றோம். காலைல ஏசியன் போடுமா ஜிபிபி ஜேபிஒய், ஜிபிபி இதுல இல்ல ஜேபிஐ மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால ஜிபிபி ஜேபிஐ நம்ம எடுத்து பண்றோம். அதே மாதிரி லண்டன் போறோமா? ஸோ ஜிபிபி மட்டும் தான் இருக்கு, ஜேபிஐ கிடையாது. அப்ப ஜிபிபி ஜேபிஐ நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? தேர்ட் நியூயார்க் போறோமா? நியூயார்க்லயும் பாத்தீங்கன்னா ஜிபிபி மட்டும் தான் இருக்கு, ஜேபிஐ இல்ல. அதனால ஜிபிபி ஜேபிஐ போகலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மூணுத்துலயுமே கோல்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏசியன்லயும் இருக்கு, லண்டன்லயும் இருக்கு, நியூயார்க்லயும் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஜிபிபி ஜேபிஐயும் கோல்டை மட்டும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அது வந்து காமனா நீங்க பாத்தீங்கன்னாவே அதோட மூவ்மெண்ட்டை நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணாவே ஃபார் போதும். ஓகே, தேங்க்யூ.